வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்பெஷல் வீடியோல ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் குண்டு மலை, இப்படி ஈரான், இஸ்ரேல், லெபனான் விவகாரத்துல நடந்துட்டு இருக்க முரண்பாடுகள்ல எந்த விதமான சார்பும் இல்லாம நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். தலைவர்கள் சொல்றதுக்கும் களத்துல உண்மையாவே நடக்கிறதுக்கும் இடையில இருக்க மலையளவு வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். வீடியோக்குள்ள நம்ம போலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, லெபனான்ல இருக்க அச்சுறுத்தல், ட்ரம்போட போர் நிறுத்த கூற்றுகள், ஈரானோட பதிலடி, கத்தாம் அலம்பியா எச்சரிக்கை, அப்புறம் ஊடகங்கள் எப்படி முரண்பட்ட செய்திகளை வெளியிடுது, இது எல்லாம் தான் வரிசையா நம்ம பார்க்க போறோம். முதல் பகுதியா லெபனான் மேல இப்போ இருக்க அச்சுறுத்தலை பத்தி பார்ப்போம். சமாதான பேச்சுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் களத்துல நிதர்சனம் ரொம்பவே கொடூரமா இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல வந்த வீடியோ ஆதாரம் எடுத்து பார்த்தா தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் ஒரு மருத்துவமனையை முற்றிலுமா அழிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுதான் இப்போதைய உண்மை. இப்போ இந்த இடத்துலதான் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரச்சி ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. போர் நிறுத்தம்னா அது லெபனான் உட்பட எல்லா முனைகளுக்கும் பொருந்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடந்தாலும் ஒட்டுமொத்த போர் நிறுத்தமும் மீறப்பட்டதான் அர்த்தம் அப்படின்னு ஈரானோட முக்கியமான நிபந்தனை. இரண்டாவதா ட்ரம்போட போர் நிறுத்த கூற்றுக்கள், இது நிலவரத்துக்கு எவ்வளவு நேர்மானா இருக்குன்னு பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூ சோஷியல் தளத்துல என்ன சொல்றாருன்னா, ஈரானோட பேச்சுவார்த்தைகள் மிக வேகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் லெபனான்ல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் போது அமெரிக்கா தரப்புல இருந்து இப்படி ஒரு அதீத நம்பிக்கையான செய்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும். ட்ரம்ப் என்னவோ பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமா நடக்குதுன்னு சொல்றாரு, அத CNN செய்தியா வெளியிடுது. ஆனா ஈரானிய அரசு ஊடகங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? பேச்சுவார்த்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு தரப்பும் முற்றிலும் வேற வேற உலகத்துல பயணிக்கிற மாதிரி தோணுதுல. ட்ரம்போட கூற்றுகளை கொஞ்சம் விவரமா பார்த்தோம்னா, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட ஒரு பயனுள்ள பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் பேரிட்ட நோக்கி போன படைகள் திரும்ப பெறப்பட்டதாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரமே ஹார்மோ ஜலசந்தி பத்தி ஒரு ஒப்பந்தம் வரலான்னு சொல்றாரு. ஆனா இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவால பயங்கரவாத அமைப்புன்னு முத்திரை கொடுத்தப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பு கூடவே தான் நேரடியா பேசி துப்பாக்கி சூட்டை நிறுத்த ஒப்புதல் வாங்கியிருக்கேன்னு அவர் சொல்றதுதான். இது ராஜதந்திர வட்டாரங்களிலேயே மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. மூன்றாவதா ஈரானோட கடுமையான பதிலடி. அமெரிக்காவோட நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு ஈரான் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இதை புரிஞ்சுக்க கத்தாம் அல் அன்பியா அப்படிங்கிற அமைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சாகணும். இது ஈரானோட மிகப்பெரிய கூட்டு இராணுவ தலைமையகம். ஈரானிய ராணுவம், புரட்சிகர காவல்படை, இது ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற ஒரு உச்சபட்ச அமைப்பு. இது ஒரு சாதாரண அரசியல்வாதி அறிக்கை விடுறதுக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மிலிட்டரி கமாண்ட் எச்சரிக்கை விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க கவனிக்கணும். ஆதாரங்களை அரசி பார்த்தா ஈரான் ட்ரம்ப துளியும் நம்பல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா ட்ரம்ப் தன்னோட நிலைப்பாட்டை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காரு. அவரோட நம்பகத்தன்மை முற்றிலுமா போயிருச்சுன்னு ஈரான் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம முந்தைய காலங்கள்ல போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனே இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தின கசப்பான அனுபவங்களும் ஈரானுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த சமாதான பேச்சுக்களை அவங்க ஏத்துக்க தயங்குறாங்க. நான்காவதா கத்தாம் அல் அன்பியாவின் எச்சரிக்கை. ஈரானுடன் சக்தி வாய்ந்த ராணுவ அமைப்பு என்னதான் சொல்றாங்கன்னு உள்ள போய் பார்த்தா, இந்த ராணுவ எச்சரிக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் உத்தியே இருக்கு. பெய்ரூட் மேல இந்த தாக்குதல் நடந்தாலும் அது இஸ்ரேல் தான் காரணம்னு சொல்லி ஒரு பெரிய உளவியல் அழுத்தத்தை ஈரான் உருவாக்குது. இதோட இன்னொரு பரிமாணம் என்னன்னா, நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு பதிலடி தர வேண்டிய சூழ்நிலை வந்தா நாங்க தான் முன்னாடியே எச்சரிச்சோமே அப்படின்னு அதை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு ராஜதந்திர படியாவும் இது இருக்கு. இந்த பள்ளிக்கு பள்ளி ஆட்டம் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு காகியா அப்புறம் பெய்ரூட்ல இருக்க மக்களை உடனே வெளியேற சொல்றாரு. இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணுச்சு தெரியுமா? வடக்கு இஸ்ரேல்ல இருக்க பொதுமக்களை அந்த பகுதியை விட்டு வெளியேற சொல்லி அவங்க ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. இது பாக்குறதுக்கு நேருக்கு நேர் சவால் விடுற மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. ஆனா ஈரானோட இந்த எச்சரிக்கைகளை நாம வெறும் காத்து வாக்குல விடுற வார்த்தைகளா நினைக்க முடியாது. ஏன்னா இந்த போர்ல ஏற்கனவே ஈரான் தன்னோட பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அப்புறம் நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ராணுவ தளங்களை நேரடியாவே தாக்கி தங்களோட பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. சோ அவங்க மிரட்டலுக்கு பின்னாடி நிஜமான ராணுவ பலம் இருக்கு. கடைசியா 5வது பகுதி முரண்படும் ஊடக செய்திகள். உலக மீடியாக்கள் இதை எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல காட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த விவகாரத்துல உலக மீடியாக்கள் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு பாருங்க. CNN ட்ரம்போட நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் ஹைலைட் பண்றாங்க. ஆனா ஈரானிய ஊடகங்களோ எங்கெல்லாம் போர் நிறுத்தம் மீறப்படுது அப்படிங்கறத மட்டும்தான் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அல் ஜசீரா ஹார்மோ ஜலசந்தி பத்தி ட்ரம்ப் நம்பிக்கையா பேசினாலும் அதிகாரப்பூர்வமா அப்படி எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாங்க. நீங்க எந்த நியூஸ் சேனல் பாக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்களுக்கு உண்மையும் சேருது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆதாரங்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான இதுவரைக்கும் பதில் கிடைக்காத ஒரு கேள்வி என்னன்னா, நெதன்யாகு உண்மையிலே பெய்ரூட் மேல தாக்குதல் நடத்துவாரா? அப்படி ஒரு செஞ்சா நிலைமை இன்னும் மோசமாகலாம். இந்த மொத்த வீடியோலையும் ஒரு மிகப்பெரிய கேள்வியோட முடிக்கலாம். அமெரிக்காவால தீவிரவாத அமைப்புன்னு சொல்லப்படுற ஹிஸ்புல்லா கூட ட்ரம்ப் உண்மையிலே பேசினாரா? ஒருவேளை இது நிஜம்னா உலக அரசியல்ல இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல் தலைவர்கள் சொல்றதுக்கும் களத்துல மக்கள் படுற பாட்டுக்கு இடையில இருக்க முரண்பாடுகளை இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கும் நம்புறேன். இந்த செய்தியோட உண்மைத்தன்மையை தொடர்ந்து கவனிப்போம். நன்றி.